நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பிரதான நீரோடையை ஆக்கிரமித்து கிணறு தோண்டப்பட்டதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக படுகர் இன மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். நீலகிரி மாவட்டம் என்பது பெரும்பான்மையான மலை மாவட்டமாக கொண்டது. இந்த மலை மாவட்டத்தில் அதிகப்படியான படுகரின மக்கள் இந்த மலை கிராமங்களில் வசித்து வருகின்றனர். நீண்ட காலமாக வசித்து வரும் இவர்களுக்கு மலைப்பிரதேசங்களில் வழிந்தோடியும் தண்ணீரும் அதே போல் வாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் தண்ணீரை தான் தற்பொழுது வரை குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு அந்தந்த பேரூராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பாக, அரசாங்கத்தின் சார்பாக இவர்களுக்கு இந்த குடிநீர் வசதி, தெருவிளக்கு, நடைபாதை வசதிகள் அனைத்துமே செய்து தரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உதகையை அடுத்துள்ள காரப்பிள்ளை என்ற கிராமத்தில் குடிநீருக்கு தற்பொழுது தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. காரணம், இவர்கள் காலங்காலமாக பயன்படுத்தப்பட்ட என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். இந்த தண்ணீரானது தற்பொழுது விவசாயத்திற்காக பயன்படுத்த ஆங்காங்கே கிணறுகள் தோண்டி அங்கிருந்து தண்ணீர்கள் எடுப்பதால் கிராமத்திற்கு குடிநீர் சரியானபடியாக வரவில்லை எனவும் இவர்களுக்கு நிரந்தர தேவையான குடிநீரை முறையாக வழங்க வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்காக நம்மிடையே அந்த கிராம மக்கள் வந்துள்ளனர். அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வணக்கம் சார், என் பேர் சந்தோஷ்குமார். நான் காரப்பிள்ளை கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் 70லேருந்து 100 வரை குடும்பங்கள் வசித்து வருகிறோம். ஆனால் இது வரைக்கும் எங்கள் ஊரில் தண்ணீர் கட்டுப்பாடு இல்லை. இப்போது நம்ம ஓடை தண்ணி தான் நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்னங்கிறன்னா, விவசாயம் பண்ணுறவங்க ஒரு 6-7 கிணறு எடுத்து எங்களுக்கு குடிக்கிறது கூட தண்ணீர் கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. அந்த காரணத்தினாக தான் இன்றைக்கி நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு கலெக்டர் விசாரித்து எங்களுக்கு தண்ணி தான் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் தண்ணிங்கிறது பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த தண்ணியை எங்களுக்கு நிப்பாட்டிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் எந்த வாய்ப்பும் இல்லை. குடிக்கிறது கூட ரொம்ப கட்டுப்பாடாக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அதை மனு கொடுத்தாலும் கலெக்டர் நம்மளுக்கு சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த நடவடிக்கை எடுத்ததுனால நான் எடுக்கணும். அது எடுத்ததை நாங்கள் வாழ்வாதாரத்தை பாதிச்சிட்டோம். தண்ணி இல்லைன்னா ரொம்ப பாதிச்சுட்டோம். அதனால தான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். சார், என்ன பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு? சார், நாங்கள் கருப்பிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் ரவி. எங்களுக்கு அது 100 வருஷத்துலேருந்து அந்த நாளி இருக்குது. இப்போ அவங்க அதில் அந்த மோரியலில் போட்டு ரோடு பண்ணி எல்லாம் இபி கலெக்ஷன் கொடுத்து அதை பவரேஸ் வேணும் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. நேற்று போய் அப்ஜெக்ஷன் பண்ணோம். அவர் இப்போ 7 நாளுக்குள்ளே உங்கள் நிலம் பட்டா பூமியாக இருந்தால் எங்களுக்கு ரெப்பலை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கலெக்டருக்கு போய் நான் மண்ணில் கொடுத்துருக்கோம். அவங்க சொல்லுவாங்க எங்களை குடித்த நீர் மெயின் முக்கியமாக. அது இல்லாமல் எங்கே இருக்க முடியாது. மற்றது எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. அந்த தண்ணி எங்களுக்கு இருந்தால் போதும். எங்கள் ஊர் மக்களை என்ன தான் சொல்லுங்கள். இவர்கள் கூறியது போலவே உள்ளத்தி பஞ்சாயத்தில் நடைபாதை வசதி, தெருவிளக்கு அனைத்தும் ஏற்பாடு தரப்பட்டுள்ள நிலையில் இவர்களுக்கு ஓடையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை எந்தவித தட்டுப்பாடு இல்லாமல் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே இவர்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக மலை மாவட்டமான நீலகிரியில் அதிகப்படியான மழை பெய்து சமவெளி பகுதிகளுக்கெல்லாம் இங்கிருந்து குடிநீர் வழங்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது.